கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1 பேதுரு 3 அதிகாரம் 12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். தேவன் நம்மேலே நோக்கமாயிருக்க வேண்டுமென்றால் நம்முடைய வேண்டுதலுக்கும் நம்முடைய ஜபத்திற்கும் கர்த்தருடைய செவிகள் கவனமாயிருக்க வேண்டுமென்றால் தேவன் நம்மை நீதிமானாய் பார்க்கிறவராயிருக்க வேண்டும். நம்மை நாமே நீதிமானாய் மாற்றிக்கொள்ள முடியாது. நம்மை நீதிமானாக்குகிறவர் கர்த்தர் ஒருவரே. ஏசாயா சொல்லும் பொழுது, என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருந்தோம் தேவனுடைய கட்டளைகளின்படி நடவாமல் இருந்தால் தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பது கூடாத காரியம். எசேக்கியேல் 18 சொல்லும் பொழுது, என்னுடைய கட்டளைகளின்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாயிருப்பானாகில் அவனே நீதிமான் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருடைய பார்வையிலே அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் காணப்படும் பொழுது தேவன் நம்மை நீதிமானாய் பார்க்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் தருகிறவராகவே இருக்கிறார். நம்மை அவருடைய சுய இரத்தத்தினாலே கழுவி நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி நம்மை நீதிமானாய் மாற்ற அவர் ஒருவராலே தான் முடியும். ரோமர் 4:5 பாவியை நீதிமானாக்குகிறவனிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே நீதியாக எண்ணப்படும் என்று வாசிக்கிறோம். நாம் தேவனை நம்பும் பொழுது நம்முடைய விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களுக்குள்ள தேவனுடைய கிரியைகளை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாயிருப்போம். மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று வாசிக்கிறோம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நம்முடைய வார்த்தைகளிலே நம்முடைய பார்வைகளிலே நம்முடைய சிந்தைகளிலே நம்முடைய கிரியைகளிலே நாம் தேவனை பிரதிபலிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாய் மாற்றப்படுகிறோம். தேவன் நம்மை நீதிமான்களாகவே பார்க்கிறார். ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டான் என்று வாசிக்கிறோம். இந்த சந்ததியிலேயே உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக எண்ணினேன் என்று நோவாவை பார்த்து தேவன் சொல்லுகிறார். நீதிமானுக்காக தேவன் அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஏனென்றால் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே நோக்கமாயிருக்கிறது. எப்பொழுது நீதிமானாகிய என் பிள்ளை என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று அவர்களுடைய வேண்டுதலுக்கு அவருடைய செவிகள் மிகவும் கவனமுள்ளவைகளாகவே இருக்கிறது. நீதிமானுக்கு தாம் செய்ய போகிறதை தேவன் ஒரு நாளும் ஒரு காரியத்தையும் மறைப்பதில்லை. ஆதியாகமம் 18:18 ஆபிரகாமை பார்த்து தேவன் சொல்லும் பொழுது, நான் செய்ய போகிறதை அவனுக்கு மறைப்பேனோ என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட உறவை தேவன் நம் மத்தியிலே ஏற்படுத்த விரும்புகிறார். ஆகவே நாம் கர்த்தருடைய பார்வையிலேயே உண்மையுள்ளவர்களாய் நீதிமானாய் இருக்கும் பொழுது தேவன் நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அளிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார். எரேமியா 32:19 யோசனையிலே பெரியவரும் செயலிலே வல்லவருமாயிருக்கிறீர். அவனவனுக்கு அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாகவும் அவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உடைய கண்கள் மனுபுத்திரனுடைய எல்லா வழிகள் மேலும் நோக்கமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். எல்லாரையும் நோக்கி பார்க்கிற கர்த்தர் நீதிமான்களுடைய ஜெபத்திற்கும் அவருடைய கண்கள் நோக்கமாகவே இருக்கிறது. அதை யோபு சொல்லும் பொழுது, என் பாவத்தின் மேலளவோ கவனமாயிருக்கிறீர் என்று சொல்லுகிறார். நாம் பாவம் செய்தாலும் நீதிமான்களாய் இருந்தாலும் நம்மளுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிக்கிறவர் நம்மை கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். ஆகவே நாம் தேவனுடைய பார்வையிலே நீதிமானாய் இருக்கும் பொழுது நீதிமானுக்கென்று வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை தருகிறார். நாம் விரும்புகிற எல்லா காரியத்தையும் கொடுக்க அவர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே உடைய சன்னிதானத்திலே உண்மையுள்ளவர்களாய் உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் செய்கிற எல்லா ஜபத்திற்கும் ஆண்டவரே நீ ராம் என்றும் ஆமேன் என்றும் பதில் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கிரியைகள் எல்லாம் உம்மை வெளிப்படுத்தட்டும். தாழ்த்தி உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறேன். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.